செல்வ பெருந்தகையார் பொதுப்பணித்துறை சாதி வரி குடிச்சு போயிருக்கின்ற மாதிரி விமர்சனம் அதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. அது அந்த மாதிரி அவர் சொல்ல ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க, அதை எடுத்து கட் பண்ணி போட்டிருக்காங்க. அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கனால ஒரு இன்டிமேஷன் நாங்க நம்ம அந்நியுன்னியமா இருக்கோம், எங்களை பிரிச்சிடாதீங்க. இப்ப நேற்றுக்கு அந்தியூர்ல நான் பொதுக்கூட்டத்தில் பேசுறப்ப மதுபான ஆலைகள் அனைத்துமே திமுக காரங்க தான் நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி கனிமொழி தேர்தல் சமயத்தில் மதுபான கடைகளை மூடுவேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்னபடி எந்த கடையும் மூடல. மதுபான கடைகள் 500 கடைகள் நாங்கள் மூடி இருக்கிறோம். வரிசையாக படிப்படியாக அதை எடுத்துகிட்டு வரோம். நான் இதை பற்றி பல தரம் சொல்லிட்டேன். இல்லை அவர் எல்லாரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டும் ஒரு தரம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கிறோம். ப்ராக்டிக்கலாக என்னங்கிறத நீங்களும் பாருங்கள். சரி, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு கூட்ட நெரிசலில் சிக்கி அந்த குடும்பத்தை நல்லா சந்திக்க இருக்காரு. அவர் என்ன விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் போய் சந்திக்காமல் அவங்களை அழைத்து சந்திக்கிறது ஒரு விமர்சனமாக இருக்குது. பல கட்சி தலைவர்களுமே அதை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு மூத்த அமைச்சர் எப்படி சார்? மக்கள் அதில் முடிவு எடுக்கட்டும். இல்லை சார், ஜாதி வாரி ஜனங்க மதுபான ஆலைகள் திமுக காரங்க தான் இல்லைங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் ஏதாச்சும் இருக்கிறதே நாங்கள் இப்போ என்ன நான் போய் கணக்கு எடுக்கட்டும். அந்த மாதிரிலாம் ஒன்றும் எல்லாரும் தான் வச்சுருக்காங்க. யாருக்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லைன்னு இல்லை. ஒரு தொழில் அது சட்டத்தை மீறி இருந்ததுன்னா எங்ககிட்ட கேளுங்க. சட்டத்துக்கு உட்பட்டு இருந்ததுனாக்கா அதை நீங்கள் கேட்கறதுல சரியே இல்லை. அதனால முன்பு முத்துசாமி பின்புன்னு ரெண்டு இருக்குது. இங்க வந்தபோது விஜய் கூட பாட்டு பாடினாரு 10 ரூபாய் பாலாஜின்னு. இங்க எடப்பாடி வந்தபோது 10 ரூபாய் பாலாஜி. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு சரியான பதில் இல்லை. இடி ரெய்டும் நடந்திருக்குது. இப்போ கோர்ட்ல ஸ்டே இருக்குது. இல்லை நான் சொல்றேன். உங்களை பத்தி எதுவும் பிரச்சனை உங்களுக்கு இல்லை முன்பும் இல்லை பின்பும் இல்லை. நீங்களா முடிவு எடுக்காதீங்க. இதை பற்றி நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது. இங்கே பாருங்க, இல்லை அதுக்கு முன்னாடியும் இல்லைங்க. அப்படி இல்லை, தவறாக பண்ணுறாங்க. ஏதோ சில பேர் ஒரு தவறு பண்ணதுக்காக அவங்க அந்த அந்த பனிஷ்மெண்ட்டை அவங்க இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் எங்களுடைய தொழிலாளிகளை நான் விட்டு கொடுக்கக்கூடாது, அதனால் நான் அதை சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி யாருக்கு பண்ணாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மேலே இப்போ டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்கு. எனவே அவங்கள நான் இந்த மாதிரி காட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆனால் நடவடிக்கை என்பதை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பிறந்தநாள் விழாவில் அடிக்கப்பட்ட போஸ்டர்களில் கலைஞர், பெரியார், அண்ணா இதெல்லாம் இல்லை, இது தவறானு சொல்லி முன்னாள் NKKP ராஜா மூத்த நிர்வாகிகள் யாரோ ஒருவர் அடிக்கும் பொழுது அது பாலாஜி பொறுப்பல்ல. யாரோ அடிக்கும்போது எல்லாரும் இல்லை, அவரே கூட இன்னொருத்தல ஒழுங்காக போட்டார். அதனால் எங்கோ தவறுதலாக நடந்திருக்கிறது. நாங்கள் பொறுத்தவரையிலும் எங்களுடைய திட்டம், நாங்கள் இங்கே வச்சுருக்கிற ஒரு வழிமுறை என்னென்னா, தலைவர்களுடைய படம் மட்டும்தான் போஸ்டரில் இருக்கணும், தட்டியில் இருக்கணும், தட்டி பொது இடங்களில் வைக்கக்கூடாது. இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் திட்டவட்டமாக வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அது ஏதாச்சும் தவறு இருந்தால் நாங்கள் ஒழுங்கு பண்ணுறோம். இல்லை, ராஜா மிக மூத்த ஒரு கட்சிக்காரர். அவர் சொல்லியிருக்காருன்னா அதை எடுத்து என்னன்னு பார்த்துட்டு நாங்கள் அதுக்கான ஏற்பாடு செய்வோம். இப்போ நெல்லில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அத்தனையும் சொல்லிட்டாங்க. எவ்வளோ நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவ்வளவும் எடுத்து சொல்லிட்டாங்க. அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி அமைச்சர்கள் போயிட்டுருக்காங்க. டெப்டி சிஎம் அங்கே போய் பார்த்தாருங்க. எல்லாம் போய் பார்த்துருக்குறாங்க. எதிர்கட்சிகள் பாராட்டுவாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்க்க முடியும்.